சங்கீதங்களின் புஸ்தகம் 103 அதிகாரம் 2வது வசனத்தினுடைய 2வது பகுதி. சங்கீதம் 103 2வது வசனத்தினுடைய 2வது பகுதி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆங்கிலத்துல forget not all his benefits அப்படி இருக்கு. அப்ப இந்த செய்தியினுடைய தலைப்பு நான் அவரை ஸ்தோத்திரிக்கும்படி கர்த்தராகிய இந்த தேவன் எனக்கு என்ன செய்தார் என்று யோசிக்கும் போது அதை நம்மளால எண்ணவே முடியாது, கவுண்ட் பண்ண முடியாது. நம்ம பாடினோம்லவா, நன்றியோடு நல்ல தேவா நன்மைகளை எல்லாம் அவர் செய்ததான எல்லா நன்மைகளையும் நான் நினைத்து பார்க்கிறேன் என்று சொல்லி பாடினோம். உண்மையா நினைத்து பார்க்கிறோம் அல்லவா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இதனாலே என் ஆத்துமாவை அழிவிலிருந்து என்ன ஒரு பாயிண்ட், இங்க நிறைய விஷயங்களை அவர் பேசல. நீங்க 103வது சங்கீதத்தை நீங்க எடுத்து வாசிப்பீங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய ஆத்மாவோடு கூட பேசுகிற அந்த மனுஷன் அவர் சொல்லுகிறதான காரியம் நிறைய, ஆண்டவர் எனக்கு இது பண்ணார் அது பண்ணார் என்று சொல்லுகிறதற்கு நிறைய காரியங்கள் இருந்தாலும் முக்கியமான ஒரு காரியத்தை மாத்திரம் அந்த இடத்துல அவர் பகிர்ந்து கொள்ளுகிறார். அது என்னன்னு நம்ம இந்த நாளிலே பார்க்க போகிறோம். he discussed only one point. அது என்ன அப்படின்னு சொன்னா, என் ஆத்துமாவை அழிவிலிருந்து மீட்டு நித்திய ஜீவனை தந்தார். இதன் 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் நீங்க வாசிக்கும் போது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது என்று சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன அப்படின்னா, அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து அப்படின்னு சொன்னா நமக்கு பாவ மன்னிப்பை தந்து நோய்களை எல்லாம் குணமாக்கி அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல இது எதை குறிக்கிறது சொன்னால், நம்முடைய ஆத்துமா பாத்தீங்கன்னா நோய்வாய்ப்பட்டு இருந்தது, சிக்கா காணப்பட்டுச்சு, தேவ சமூகத்திலே பிரவேசிக்க முடியாத நிலையிலே இருந்தது, அதாவது அது அழிவை நோக்கி போய்கொண்டிருந்தது என்று அர்த்தம். அப்ப அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி அப்படின்னு சொன்னா பாவ மன்னிப்பை தந்தார், பாவ தோஷத்திலிருந்து நமக்கு விடுதலையை தந்தார், ஆத்துமாவை காத்தார் என்று அர்த்தம். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு அப்படின்னு சொன்னா நாம எப்படி பார்ப்போம்? ஒவ்வொரு நேரங்களிலும் ஒவ்வொரு சம்பவங்களிலும் நமக்கு உண்டாகிறதான அந்த ஆபத்துகளிலிருந்து தப்புவித்தார் என்று பார்ப்போம். இது அதை குறிக்கவில்லை. அதையும் கடந்து நம்முடைய ஆத்துமாவை, நரகத்திலே அழிய வேண்டிய ஆத்துமாவை அவர் மீட்டார் என்பதை குறிக்கிறது. உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார், சாட்டிஸ்ஃபை பண்றாராம். என்ன சாட்டிஸ்பாக்சன் நமக்கு கிடைக்குது? கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. இந்த வசனத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும், நிச்சயமாக இது உயிர்த்தெழுதலை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். எப்பொழுதும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஜீவிக்கிறதான நிலையை குறித்து பேசுகிறார். ஒரு பாடலை கூட நம்ம பாடினோம், கடைசியாக பாடின பாடல், என்னை முற்றும் ஒப்புவித்தேனே அப்படி சொல்லி கொண்டு வரும்பொழுது, எப்படியும் உன் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே அப்படி பாடணும். எப்படியாவது உன்னுடைய வருகையிலே நீர் என்ன பண்ணணும்? சேர்க்கணும் அப்படின்னு பாடணும். ஆனா இவர் கற்றுக் கொடுக்கிறதான காரியங்கள் வித்தியாசமா இருக்கிறது. அவர் என்னை அப்படி சேர்த்தபடினால், எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணிபடினாலே, என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னித்து என்னுடைய பிராணனை, ஆத்துமாவை அவர் சுத்திகரித்து என்னுடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டபடினாலே என் வயது திரும்ப. அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு கழுகு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மரிக்கிற தருவாயில அது திரும்பவும் எப்படி ஜீவனை பெற்று எழும்புகிறது என்கிற காரியத்தை நீங்க அறிந்திருப்பீங்கல்ல. அதை வைத்துதான் இந்த காரியம் சொல்லப்படுது. கழுகை போல திரும்பவும் வயது வாழ வயது ஆகிறது அப்படின்னு சொல்லுகிறதான காரியம் கழுகுக்கு சமானமாய். அப்ப நிச்சயமாக இது உயிர்த்தெழுதலையும் நித்திய ஜீவனையும் குறிக்கிறதான ஒரு காரியம். அப்ப எப்படியும் உன் வருகையிலே ஏழை எண்ணை சேர்த்திருமே அப்படின்னு சொன்னா, ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள் இந்த ஆண்டவரிடத்துல தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறதான ஒரு காரியமா இருக்கு. எப்படியாவது சேர்த்துருங்க, எப்படியாவது சேர்த்துருங்க. அவர் சேர்க்கிறதற்கு என்ன செய்யணுமோ அதை என்ன பண்ணாரு? அவர் செய்து முடித்தபடினாலே துவக்கமே எப்படிதான் காணப்படுது? ஆத்மாவே நீ இதை மறந்துட்ட, என்ன பண்ண? அவர் செய்த உபகாரங்கள் எல்லாம் மறவாத, ஒரு காரியத்தை நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்துமாவுக்கு நம்முடைய ரட்சிப்பை குறித்து நினைவுபடுத்துகிறதான ஒரு காரியமாக தான் பாத்தீங்கன்னா இந்த சங்கீதத்தை அவர் ஆரம்பிக்கிறார். சரி, எப்படி எனக்கு ஜீவனை தந்தார், ஏன் எனக்கு நித்திய ஜீவனை தந்தார் என்று சிந்திக்கிறதான மனிதனால உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தாம இருக்க
முடியாது. ஹல்லேலூயா. எப்படி என்னை ரட்சித்தார்? என் ஆத்துமாவை ரட்சித்தார். என்ன செய்து என்னுடைய ஆத்துமாவை அவர் ரட்சித்தார்? எந்த கொஞ்சம் சிந்திக்கிறதான மனுஷன் இல்லைன்னா ரொம்ப சிம்பிளா நம்முடைய ரட்சிப்பை குறித்து நாம சிந்திப்போமானால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை என்ன பண்ண முடியாது, நம்மளால துதிக்காம ஸ்தோத்திரிக்காம இருக்க முடியாது. அதே நேரத்துல சிந்தித்து உணராத எந்த ஒரு மனிதனாலும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நன்றி செலுத்த முடியாது. சிந்திச்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களால நன்றி செலுத்தாம இருக்க முடியாது. அது எப்படி? உள்ளத்தின் ஆழத்துல, வாயில கிடையாது, உள்ளத்தின் ஆழத்துல இருந்து. அதே மாதிரி ரட்சிப்பை குறித்து நம்ம சிந்திக்கல அப்படின்னு சொன்னா, கவலையற்று இருப்போமானால், அது ஒரு பெரிய விஷயமாகவே நினைக்கல அப்படின்னு சொன்னா, நம்மால ஒருபோதும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இதை உணர்ந்து என்ன பண்ண முடியாது, ஆண்டவரை துதிக்க முடியாது. அதன்படியால் தான் அவர் ஆரம்பிக்கிறாரு, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி யாரை பார்த்தோ கட்டளை கொடுக்கல, தன்னுடைய சொந்த ஆத்மாவை பார்த்து, தன்னை பார்த்து பேசிக் கொள்ளுகிறதான ஒரு காரியமாக அது இருக்கிறது.